கொண்டறியில நீண்ட பட்டியல் முன்னாடியே செய்தியாகும். நான் நீண்ட காலமாக வலியுறுத்தியிருக்கேன். ஓகே, முதலமைச்சராக புரட்சித் தலைவி தொடங்கிய திட்டம் 4 ஆண்டு காலமே நடந்தது. 4 ஆண்டு காலத்துக்கு பிறகு அது பல வழியாக பல மாற்றங்களோடு என்ன நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் சிந்திக்கப்பட்டது. உயர்கல்வி பெறுகிற, உயர்கல்வி தேடி போகிற அனைத்து ஒடுக்கப்பட்ட ஆதிதிராவிட மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது 2012 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். 2012 ஒரு 4 ஆண்டு காலம் அது செயல்முறையில் இருந்து மிகப்பெரிய அளவிலே தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கு பலனளித்தது. அனைத்து தொழிற்கல்விகளிலும் கல்வி நிலையங்களிலும் அது பின்பற்றப்படும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அது பல வகையாக சீரழிக்கப்பட்டு செயல்படவில்லை, இப்போது இல்லை. இதை திருப்பி அமல்படுத்த வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சி 10 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய நிறுத்தப்பட்ட 2018ஆவது ஆண்டிலிருந்து வரையில் கேட்டு இல்லை. முதல்ல குரல் கொடுத்தப்போ அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் ஆதரித்தது. ஆனால் திமுகவும் ஆட்சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதான் நடக்குது, செயல்முறையில் இல்லை. இப்போது எல்லா கல்லூரிகள் தொடங்கப்படுகிற காலம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஒரு 70 மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் நிதியாக இருக்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறிவிச்சிருக்காரு. இது பாபா சாஹேப் அம்பேத்கர் காலத்தில் அவர் கேட்டு பெற்ற கோரிக்கை. பாபா சாஹேப் அம்பேத்கர் காலத்தில் அவர் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அப்போவே நிறைவேற்றினாங்க. இவ்வளோ காலமாக கழிச்சு இப்போ ஒரு 70 பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அதில் கூட என்ன பண்ணுறாங்க, 2 கட்டமாக பிரிச்சுட்டாங்க. ஒரு கட்டம் ஒரு 30 லட்சம், இன்னொரு கட்டம். அந்த அளவில் வெளிநாடுகளுக்கு போய் யாரும் படிக்கவே முடியாது. வெளிநாட்டுக்கு போனவங்க அந்த மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தையாவது அரசாங்கம் எடுத்துக்கணும். முழுக்க
ஒரு பார்ட் கொடுக்கறது இல்லை, ஒரு பங்கு தருவதில்ல, முழுக்க எடுத்துக்கணும். இப்போ பக்கத்தில் நீங்கள் வந்து ஆந்திரா 2 மாநிலம் பிரிஞ்சிடுச்சு. ஒன்றுபட்ட ஆந்திராவாக இருந்தபோது ஒரு நடைமுறை, ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒரு தலித் குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாலே, ஸ்கூலில் சேர்றப்போ, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சேர்ந்தாலே அந்த குழந்தைக்கு 15,000 ரூபா அவங்க அம்மாவுக்கு பேரில் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும், எந்த ஸ்கூலாக இருந்தாலும். ஆந்திராவில் இப்போ 2 தெலுங்கானா ஆந்திரா பிரிஞ்ச பிறகும் 2 மாநிலமும் அதை நடைமுறைப்படுத்தும். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்ந்தாலே 15,000 ரூபா அவங்க அம்மா பேரில் 2 ஜோடி சட்டை, 2 ஜோடி ட்ரௌசர், எல்லா புத்தகமும் அந்த குழந்தைக்கு ஃப்ரீ வித் ஷூ. இங்கே தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தான் அடித்தளத்து மக்களுடைய வளர்ச்சியாக இருக்க முடியும். அவங்களுக்கு ஏணின்னு, அவங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு ஏணின்னு ஒன்று இருக்குமானால் அது கல்வி தான். அவர்கள் சமூக பொருளாதார விடுதலைக்கு ஒரு ஏணி என்று ஒன்று இருக்குமானால் அது கல்வி தான். அந்த கல்விக்கே நீங்கள் அடிப்படை வசதி செய்யலைன்னா அப்புறம் வெறுமன சமூக நீதி பேசிட்டு இருக்கிறதுல என்ன பொருள் இருக்க முடியும்? ஏராளமான தனியார் பள்ளிக்கூடங்கள், தனியார் கல்லூரிகள் வந்துருச்சு. இப்போ அரசு கல்லூரிகளே இல்லை. சும்மா வந்து ஒரு ஆண்டுக்கு 5 கல்லூரி 6 கல்லூரி தொடங்குறதா அரசாங்கம். பள்ளிக்கூடங்கள் தொடங்குறதே இல்லை. இருக்கிற பள்ளிக்கூடங்களை மூடிட்டு இருக்காங்க. இருக்கிற பள்ளிக்கூடங்களையும் ஒரு ஆசிரியர் 2 ஆசிரியர், அதுக்கு மேலே ஆசிரியர்கள் இல்லை. சில பள்ளிக்கூடங்களில் ஒரே ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கார், தொடக்க பள்ளியில். எப்படி வந்து சாதாரண மக்களுக்கு கல்வி போய் சேரும்? இன்னொரு புறம் தனியார் பள்ளிக்கூடங்களில் 1 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு டியூஷன் ஃபீஸ். ப்ரைவேட் ஸ்கூலில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் போயிட்டுது. இதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் தெரிந்திருக்கா? அரசாங்கத்துடைய பார்வைக்கு இதெல்லாம் எட்டியிருக்கா? இல்லை அரசாங்கத்துக்கு உண்மையாகவே ஆர்வம் இருக்கா? கல்வியை எளிய மக்களுக்கு கூட பெற்றுத்தர முடியலன்னா அப்புறம் ஒரு அரசாங்கம் என்ன பெரிய கொள்கை பேசுறது, சமூக நீதி பேசுறது, இதுதான் ஒரு புறம்னா. இன்னொரு புறம் வேங்க வயலுக்கு இதுவரையிலும் வேங்க வயலில் விடியல் இல்லை. 2 ஆண்டு ஆகும்போது யார் குற்றவாளின்னு ஒரு கிராமத்தில் கண்டுபிடிக்க முடியல. இங்கே இருக்கிற மேல் பாதியில் மூடிய கோயில் தான், இன்னமும் திறக்கவே இல்லை. ஒரு கோயிலே மூடப்பட்டது. ஏன்? தலித்துகள் வரக்கூடாதுன்னு. ஒரு காலத்தில் செருப்பு போட்டு போனால் தப்புன்னா, இப்போ மோட்டார் சைக்கிளில் போனதுக்கு வெட்டினான். மோட்டார் சைக்கிளில் போன ஒரு விளைகிற, ஏன் மோட்டார் சைக்கிளில் போகிற, இந்த தெருவில் என்ன நீ மோட்டார் சைக்கிளில் போடுறது அப்படின்னு வெட்டினான். அப்போ செருப்பு போட்டதுக்கு வெட்டினான். இப்போ மோட்டார் சைக்கிள் போடுறதுக்கு வெட்டுறான். என்ன இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பார்வை இருக்குது? ஒரு தீர்வே இல்லை. அதிகபட்சமாக உயர் அதிகாரிகளுக்கும் உரிய பொறுப்புகள் வழங்கப்படுவதில்லை. முன்னெல்லாம் வந்து எழுதப்படாத ஒரு மரபு இருந்தது. ஒரு மாவட்டம்னா மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது மாவட்ட எஸ்பியோ அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வருவாய்த்துறை அதிகாரியோ யாராவது இந்த 3 உயர் அதிகாரிகளில் ஒருவர், ஒரு எஸ்பி இல்லை ஒரு கலெக்டர் இல்லை ஒரு டிஐஜி, யாராவது ஒருவர் இதில் தலித்தா இருக்கணும். அது எழுதப்படாத ஒரு மரபா சுதந்திர இந்தியாவில் பின்பற்றப்பட்ட ஒரு மரபாக இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற 40 மாவட்டத்தில் எத்தனை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க? இது ஒரு புறம் இப்படி நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இன்னொரு புறம் இப்போ வந்து புதுசாக சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அதை ஒட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க போகிறோன்றாங்க. அதை வந்து பெருசாக பேசுகிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புன்றத மத்திய அரசும் இறங்கி வந்துடுது, மாநில அரசும் பேசுது. எல்லா மாநிலமும், கர்நாடகாவில், பீகாரில் எல்லா மாநிலங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு.
சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும்னு என்ன அவசியம்? பிரிட்டிஷ் இந்தியாவில் எடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு ஒரு முறையே ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று இல்லை. இப்போ 75 ஆண்டு கால உலகத்தில் எங்கெங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் பரவலாக பேசப்படுறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். என்ன அவசியம்? யாராவது என்ன கொள்கை, என்ன நோக்கம், என்ன அவசியம், என்ன தேவை? ஜாதிவாரி கணக்கெடுத்து என்ன பண்ண போறீங்க? தனித்தனி ஜாதிக்கு தனித்தனி ஊர் குடியிருப்பு இதெல்லாம் பண்ண போகிறாங்களா? தனித்தனி பணிவிடம் வைக்க போகிறாங்களா? எதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்க போகிறாங்க? என்ன அவசியம்? அதிக ஒழிக்கணுன்றது நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய நோக்கம். அப்புறம் சாதியை திருப்பி எதுக்கு நீங்கள் தூக்கணும்? எல்லா சாதி கட்சிகளையும் உருவாக்கணும், சாதி அமைப்புகளை மோத விடணும். சாதிய வளர்ச்சிக்கு தான் அது பயன்படுமே தவிர வேற எதுக்கும் பயன்பட போகுது. ஆனால் இது எல்லாருமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. சாதியை கணக்கெடுப்பு என்ன நோக்கம்? எதுக்காக? இப்போ இந்த கணக்கெடுப்பு நடக்கணும்னா மிக குறைந்தபட்சம் ஒரு 10,000 கோடி ரூபாய் செலவாகும். இதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும் எடுக்கணும்னா. அப்போவும் 100க்கு 100% உண்மையான கணக்கை எடுக்க முடியாது. எப்படி எடுக்க முடியும்? இன்னைக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்க எவ்வளோ பேர் வட இந்தியாவில் வாழ்கிறாங்க, எவ்வளோ பேர் உலக நாடுகளில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமே இன்னைக்கு ஒரு 30 லட்சத்துக்கு மேலே போயிட்டாங்களே. யாரை போய் நீங்கள் எங்கே சாதி கணக்கெடுப்பு எடுப்பீங்க? அதனால் இந்த நோக்கத்தையும் யாரும் அரசியல் கட்சிகள் தெளிவுபடுத்தவில்லை. இது அவசியமற்றது என்பதே எங்களுடைய கட்சியுடைய கருத்து. பட்டியலின மக்களின் வாக்குகளை திமுக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஏதும் செய்யவில்லைன்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். கருத்து நான் பாமக பட்டியலின மக்களின் வாக்குகளை திமுக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வச்சிருக்காரு. அதை பற்றி கருத்து. இப்போ நான் சொன்ன கருத்து தான் அவரும் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை யார் சொன்னா என்ன? அது நியாயம் இருக்குமானால் தவறில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது என்பதே பட்டியலின மக்களுடைய ஆதரவோடு தான். தொடக்க காலத்திலிருந்து ஆட்சியை பிடிக்கிற வரை. ஏன்னா அவங்க முதல்ல திமுக அவர்கள் முதல் பிடித்தது சென்னை மாநகராட்சி. இந்த சென்னை மாநகராட்சியை அவர்கள் கைப்பற்றுகிற போது இந்த சென்னை மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய செயலாளரை ஒரு தலித்தான் மாவட்ட செயலாளரை. அன்றைக்கு இருந்த இந்த கிளை செயலாளர்கள் இருக்காங்கல்ல, மாநகர கிளை செயலாளர்கள் திமுகவில், அதில் 70க்கும் மேற்பட்டவர்கள் தலித்துகள். அவர்கள் தான் முதல்ல மாநகராட்சியை கைப்பற்றினாங்க. அப்புறம் தான் மாநகராட்சியை கைப்பற்றி அந்த ரிப்பன் மாளிகையில் அண்ணா பேசினார். இந்த ரிப்பன் மாளிகையில் இதோ நடக்கும் துறையில் தான் செங்கோட்டை இருக்கிறது. அடுத்த முறை நாங்கள் இங்கிருந்து செங்கோட்டையும் பிடிச்சாங்க. ஆனால் எப்போதெல்லாம் திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் தான் வன்கொடுமைகள் குற்றங்கள் அதிகமாக நடந்திருக்கிறது. பல வன்கொடுமை குற்றங்கள் ஆட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் பேரிலேயே சுமத்தப்பட்டிருக்கிறது. அவங்க இருக்கிறப்ப தான் இப்போ இந்திய அளவில் வன்கொடுமை குற்றங்கள், தலித் மக்கள் மீதான சமூக வன்கொடுமை குற்றங்கள் நிகழ்கிற மாநிலங்களில் நம்முடைய மாநிலமும் முதல் வரிசையில் இருக்கு. தமிழ்நாடு முதல் வரிசையில் இருக்கு. அதுக்கு இவங்க சொல்கிற பதில் இருக்குல்ல, இந்த கேள்விக்கு இவங்க சொல்கிற பதில், பிற மாநிலங்களில் குற்றத்தை பதிவு செய்கிறதே இல்லை, நாங்கள் குற்றத்தை பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி, நீங்கள் குற்றத்தை பதிவு செய்கிறீங்க, நீங்களே முன் சொல்கிறீங்க, அதனால தான் எங்களுக்கு இந்த குற்றச்சாட்டு வருது. மற்ற மாநிலங்களில் குற்றங்களை பதிவு செய்கிறதே இல்லை, காவல் நிலையங்கள் தான் அதை நிராகரிச்சிடுறாங்க, இங்கே கணக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இப்படி குற்றச்சாட்டுறீங்கன்றாங்க. சரி, நீங்கள் பதிவு செய்த வழக்குகளை எவ்வளோ வழக்குகளை முடிச்சிருக்கீங்க? எத்தனை சதவீதம் வழக்குகளை முடிச்சிருக்கீங்க? தீர்வு கொடுத்துருக்கீங்க? அதை கணக்காட்டணும் இல்லை.
நாங்கள் 100% வழக்கு பதிவு செஞ்சோன்னா இதில் 90% இந்த வழக்கு முடித்து தண்டனை பெற்று தந்திருக்கோம். அதை சொன்னால் அதை ஏற்றுக்கலாம். பதிவு செஞ்சது மட்டுமே நீ வந்து பெருமையாக சொன்னால் இது எப்படி ஏற்றுக்க முடியும்? உங்களுக்கே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது வேங்கவேல் எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன அதிசயமெல்லாம் நடக்கும்? இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி தருமபுரியில் பாபா அம்பேத்கர் சிலைக்கு ஒரு செருப்பு மாலை போடப்பட்டது. அடுத்த நாள் யார் மேலே கொண்டாந்து நிறுத்தினாங்க? இவன் பைத்தியக்காரன், ஒரு பைத்தியக்காரனை கொண்டு வந்து நிறுத்தி இந்த பைத்தியக்காரன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் இவன் போட்டுட்டான். இது அங்கே மட்டுமா பார்த்தோம்? ஒரு பாராளுமன்ற தேர்தல் இங்கே பார்க்கறதுல திண்டிவனத்தில் நடந்தது தானே. யார் கட்சி எந்த ஆட்சி காலத்தில்? திண்டிவனத்தில் இப்படி பாபா அம்பேத்கர் சிலைக்கு போய் திருமாலை போட்டப்போ என்ன சொன்னாங்க? மனநிலை பாதிக்கப்பட்டவன் அவன் போட்டான். மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் தேடி தேடி பாபா அம்பேத்கர் சிலைக்கு தானே போடுவோம். வேற சிலையே இல்லையா தமிழ்நாட்டில்? வேற சிலைக்கு போட மாட்டான் அவன். அவனுக்கு அது மட்டும் கடைசியாக சரியா தெரியுமா? இந்த வேடிக்கைலாம் இங்கே தானே நடக்குது. ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஒன்று இருக்கா இல்லையா அது தெரியவே இல்லை. இந்திரா காந்தி காலத்தில் ஆரம்பிச்சது சிறப்பு உட்கூறு திட்டம், ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான். பட்ஜெட் போடுறப்போ தலித் மக்களுடைய அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யணும், நேரடியாக அந்த பயன் அவர்களுக்கு போகிற வகையில் செய்யணும் அப்படின்றது தான் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான். இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த பக்கத்தில் இருக்கிற நேஷனல் ஹைவேஸ் ரோடு போட்டால் கூட இந்த ரோட்டில் எவ்வளோ பேர் தலித்துக்கு போகிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் போகிறாங்க? அதனால் அவ்வளோ பயன் கட்டிக்கிறாங்க. சரி, இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்படின்னு இதை திமுக சொல்லலாம். ஆனால் அவர்கள் எளிய மக்களுடைய உண்மையான மனநிலையை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் தான் நான் சொல்றேன். இந்த எளிய மக்கள் எத்தனையோ முறை ஆட்சியில் இருந்த அவர்களை அகற்றி காட்டியும் கூட இன்னமும் திமுக இப்படியே பேசுவது என்பது அவர்கள் இன்னும் அந்த அவங்க மனப்போக்கையே மாற்றில அப்படின்றத காட்டும். எளிய மக்கள் எத்தனை முறை நீங்கள் 67 ஆட்சிக்கு வந்தாங்க, 77 போயிட்டாங்க. 77 போனப்போ அன்றைய திமுக தலைவர், மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் இந்த கிராமப்புறத்து பெண்கள், கிராமப்புறத்து தலித்துகள் இவங்களெல்லாம் சினிமா மாயில் எம்ஜிஆருக்கு வாக்களித்திருந்தார்கள். அதனால தான் திமுக தோல்வியை நேர்ந்தது. திமுகவுடைய பல திட்டங்களை அவர் புரிந்து கொள்ளவில்லை. 77 அவர் இப்படித்தானே சொன்னார். அப்போ கூட வந்து புரிந்து கொள்ளவில்லைன்னாரு. அவர்கள் தான் சினிமா மாயில் எம்ஜிஆருக்கு வாக்களிச்சிட்டாங்க. இதே போல் அவர்களுக்கு பல முறை அவர்கள் ஆட்சி கட்டில் இருந்து அகற்றப்பட்ட பிறகும் இன்னும் நலிந்த மக்களுடைய மனநிலையை அவர்கள் முழுமையாக உணரவில்லை. இதுதான் நீங்கள் ஒரு ஆட்சிக்கு இலக்கணமாக இருக்கிறது காவல்துறையும் சட்டம் ஒழுங்கு. எதை வந்து சாதாரண மக்கள் எதிர்பார்க்குறாங்க? சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு. எளிய மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு சாதாரண, அதாவது ஒரு மனிதன் ஒரு மதிப்பு. அதுதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய உச்ச இலக்கணம். நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு. இப்போ சாதாரண மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நீங்கள் பத்திரிகை தொடங்கலாம், காவல்துறையிலேயே பாதுகாப்பு இல்லையே, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. இப்போ நேற்று இந்த முதலாண்டு படுகொலை செய்யப்பட்ட
பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்சாங்குடைய முதலாண்டு நினைவு நாள். ஒரு ஆண்டு காலமாச்சு. அவர் படுகொலையினுடைய பின்னணியை சாதாரண மக்கள் புரிந்து முடிஞ்சுதா? என்ன, எது காரணம், யார் காரணம், யார் பின்னணி தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தவர். இன்னும் கூட நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். மிக குறைஞ்சபட்சம் ஒரு 25,000-50,000 பேர் திரண்டிருப்பாங்க, திரண்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, அந்த அவங்களுடைய கேள்விக்கு என்ன பதில்? ஒரு அரசாங்கமே தெளிவுபடுத்தணும். இந்த தெளிவு தானே இன்னொருத்தருக்கு நம்பிக்கை வரும். நாம் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்பது தானே ஜனநாயகத்தினுடைய முதல் அம்சம். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், நாம் கருத்து சுதந்திரத்தோடு இருக்கிறோம், நாம் சொத்து சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறது. தானே ஜனநாயகத்தினுடைய அம்சங்கள், தொடக்க அம்சங்கள். அது இல்லையே. எங்கும் எதிலும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சருக்கு இதுவெல்லாம் போதா? அதை தெளிவுபட்டிருக்காரா? ஒன்றுமே. ஒரு வெகுமக்கள்னா வாக்களிக்கிறத, இன்னைக்கு வாக்களிக்கிற சதவீதத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 21%, நீங்கள் சொல்கிறபடி, நாங்கள் சொல்கிறபடி 23%, அரசாங்கம் சொல்கிறபடி 21%. நாங்கள் எவ்வளவு காலமாக சொல்லுகிறோம், இந்த 19% 21% ஆக்குங்க, நீங்கள் சொல்கிற கணக்குப்படியே ஆக்குங்க. 18% +1, 18% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, 1% மலைவாழ் மக்களுக்கு, 18 + 1 19. ஆனால் நீங்கள் சொல்கிற கணக்கு 21. இந்த 21 உயர்த்துங்க. உயர்த்தி எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இந்த 18 19 ஆச்சு? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. 50 வருஷமா அப்போ ஒரு துளி கூட உயரலையா? தலித் மக்களுடைய மக்கள் தொகை 50 ஆண்டு காலமா 1% கூட உயரலையா? இது நம்புற ஒரு புள்ளியலா, கணக்கா? என்ன பண்றீங்க நீங்க? கடைசியா எப்போ பண்ணீங்க? 69 பண்ணீங்க. இப்போ இவ்வளவு காலமா 1% கூட உயரலையா? சாதாரண ஆளுக்கு கூட தெரியுமே 50 வருஷத்துல எவ்வளவு உயர்ந்திருக்காங்கன்னு. அரை நூற்றாண்டு பண்ணலையே. யார் இதெல்லாம் கேட்பாங்க? அரசாங்கம் கேட்கறதுக்கு முன்னாடியே அரசாங்கத்தில் தெளிவாக இருக்கணும். இல்லை, 21% ஆகுங்க, நீங்கள் சொல்கிற கணக்குப்படியே பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் பண்ணிட்டானே, இப்போ சீதாராமையாவுக்கு தெரிஞ்சுது, இங்கே இருக்கிற நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியாதா? பக்கத்தில் அவங்க 2% கர்நாடகாவில் உயர்த்தினால. இப்போ உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற 2 முதலமைச்சர்கள், அவங்க இப்போ பொறுப்பு வந்த 3 ஆண்டு காலத்தில் பீகாரில் பண்ணாங்க, கர்நாடகாவில் பண்ணாங்க, இங்கெல்லாம் பண்ணாங்களே. உங்களுடைய சக முதலமைச்சர்கள், கூட்டணி முதலமைச்சர்கள் தானே. நீங்கள் இங்கே பெரியாரை பேசுகிறீங்க, நாம் பேசுகிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க. யார் இதுக்கு தடை? நீங்கள் கொண்டு வாங்க. இதை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுங்கள், எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அதனால் இதெல்லாம் யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பாபா அம்பேத்கர் உருவாக்கி இந்திய குடியரசுக் கட்சி இந்த கொள்கை வழி பயணத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுப்போம், வெற்றி பெறுவோம். கடந்த பல ஆண்டு காலமாக இதை நாங்கள் சாதிச்சுட்டு தான் இருக்கோம். நீங்கள் 2 ஏக்கரா நிலம் கொடுக்குறீங்க ஒரு தேர்தலில், எவ்வளோ பேர் கொடுத்தீங்க? எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? அந்த திட்டம் இப்போ இருக்கா? இந்த 2 ஏக்கர் நிலம் கொடுக்குற திட்டம் இருக்கா? நீங்கள் 90 லட்சம் ஏக்கர் பஞ்சமை நிலம் இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு? அழகா ஜஸ்டிஸ் சந்துரு சொன்னார். அவர்கிட்ட நீங்கள் மற்றதுக்கெல்லாம் ஆணையம் அவரையே வச்சு நீங்கள் சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார் ஜஸ்டிஸ் சந்துரு தீர்ப்பில். ஒரு திருட்டு பொருள் எத்தனை முறை மாறினாலும், எத்தனை பேர் கை மாறினாலும் அது திருட்டு பொருள் தானே. 10 கை மாறிட்டா சொந்த பொருள் ஆயிடுமா?
அப்படின்னு ஜஸ்டிஸ் சந்திரு கேட்டார். நான் கேட்கல, ஜஸ்டிஸ் சந்திரு கேட்டார். அவர் உங்களோட தான் இருக்கார். ஒரு ஆணையம் கூட நீங்கள் இப்போ போட்டீங்க பள்ளிக்கூடத்தில் சாதி இருக்கான்னு. ஆனால் பள்ளிக்கூடத்தில் சாதி இல்லைன்னு எத்தனை பள்ளிக்கூடத்துகளுக்கு பேர் சாதி பெயரோடு தான் இருக்கு. பேரை பள்ளிக்கூடத்துக்கு பேரை இருக்கே. இதை வந்து நீங்கள் பெரியார் நூற்றாண்டு விழாவுக்காக எம்ஜிஆர் பண்ணார். பெரியார் நூற்றாண்டு இருந்தப்போ அவர் தான் பண்ணார். அவருடைய நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாட்டில் சாதி பெயர்களில் எந்த எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இன்னொன்று ஞாபகம் இருக்குது. நாஞ்சில் மனோகரன் அப்போ எழுந்திரிச்சு கேட்டார் ஒரு கேள்வி. என் தெரு பேர் குட்டி மேஸ்திரி தெரு, மேஸ்திரி எடுத்துட்டீங்க, மேஸ்திரி போனால் என் தெரு குட்டி தெருன்றாங்க. ஆனால் என்ன நடந்தது இன்னைக்கு? திருப்பி அதே இதை சாயம் பூசுறீங்க செய்கிறீங்களா? பள்ளிக்கூடத்து பேரை நான் இத்தனை பேரை காட்டுமா, பட்டியல் தரட்டுமா? பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க பேரை அந்த யாருடைய பேர் இருக்கோ அவருடைய சாதி சார்ந்து போர்டு இருக்கும். இந்த படையாச்சி, இந்த மாலியார், செட்டியார், இந்த நாடார் பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா? அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் ஒழிச்சிருவீங்க ஜாதியை? எடுக்கணும். தெரு பேருக்கு சரி, அவங்க தான் ப்ரைவேட்டில் வச்சுருக்காங்க. தெரு பேரெல்லாம் இருக்கே. ஏன் எம்ஜிஆர் கொண்டு வந்தது முதல்ல உடைச்சதே யார் தெரியுமா? அந்த திட்டத்தை திமுக தலைவர் கலைஞர் தான். அவர் தான் சென்னையில் பாலம் கட்டினார். அந்த பாலத்துக்கு பேரை ஜிகே மூப்பனார் பாலம்னு போட்டார். மூப்பனார் விரும்பினாரா இல்லையான்றது அது வேற, போட்டார். அவருக்கு அப்படி சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா யாருக்கும் தெரியாது. கருப்பையா பாலன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது அப்படின்னாரு. அப்புறம் இது தெரிஞ்சால் தான் தெரியும்னா அப்புறம் எப்போ நாட்டுக்கு திரும்ப முடியும்? நீங்கள் வெறுமனே GKMன்னு போட்டுருந்தா கூட பரவாயில்லையே. நீங்கள் தான் அந்த போர்டு முதல்ல பண்ணீங்க. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ண தொடங்கிட்டாங்க. ஆக இந்த பிரச்சனைகள் நீடித்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து யாரும் பேசுவதில்லை. நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். யாராக இருந்தாலும் பேசுவோம், எப்போதும் பேசுவோம், வலியுறுத்தி கொண்டே இருப்போம். இப்போ நாங்கள் என்ன கேட்டதா, அந்த 2 ஏக்கராக்கு நீ கொடுக்குறேன்னா பரவாயில்ல, ஒரு ஒரு நம்பர் பவுண்ட் ஒரு ஆண்டுக்கு 1000 பேர் கொடுப்பான்னு சொல்லுங்க. ஸ்கீமை மட்டும் சொல்லிட்டு, ஸ்கீமை லைனில் வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்கலன்னு 1000 பேர் கொடுப்போம். ஒரு ஆண்டுக்கு 1000 பேருக்கு வேண்டாம், நான் உங்களை ரொம்ப தொல்லைப்படுத்தவே இல்லை. ஒரு ஆண்டுக்கு 1000 தலித்துகளுக்கு இல்லை 5000 தலித்துகளுக்கு 2 ஏக்கர் கொடுப்போம்னு சொல்லுங்கள். அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த நம்பர் பவுண்டை ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25 பேர் கொடுக்குறேன்னு கொடுங்க, 100 பேர் கொடுக்குறேன்னு கொடுங்க. வேறு ஏதாவது கேட்கணும்னா